ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபி பேசுகிறேன். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லியிருந்தோம்ல, ஷார்ட்டில் போட்டிருந்தேன். அது இப்போ ஃபுல் வீடியோவில் அது இது வரைக்கும் சொல்லியிருப்பேன் நான். உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா நல்லா அது வெந்துடும். அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுவும் இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் இன்னமும் ப்ளூ கலரில் அழகாக மாறிடும். அது உப்பு போட்டாலே சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் மூடி வச்சோன்னா அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. இப்போவே வாசனை செமையாக இருந்துச்சு. இப்போவே கூட பதார்த்தமாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுனால நல்லா வேவடிச்சு அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. கத்திரிக்காய்ன்றது சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டு வேவடிச்சோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதை அழகாக எடுத்து தனி பாத்திரத்தில் வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுலேயே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோன்னா, ஏன்னா அதே பாத்திரத்தை செய்யறதுனால சீக்கிரமாக இதுவாகிடும், வர அடிப்பிடிக்க வர. இதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம காரக்குழம்புக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். எண்ணெய்லாம் நல்லா இது ஊற்றிட்டு அது கடுகு அப்புறம் சீரகம் வேணால் போட்டுக்கலாம். சீரகத்தை போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கு பதிலாக வெந்தயம் போட்டோன்னா செம்ம வாசனையாக இருக்கும். அது வெந்தயம் நல்லா போட்டோன்னா காரக்குழம்புல அந்த வெந்தயம் எப்போவுமே குளிர்ச்சி தானே, அதனால் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அந்த காரம் ரொம்ப ஓவராக இருக்காது. அதுக்காக தான் வெந்தயம் போடுறது. அது நல்லா இதுவாகிடணும். நம்ம அந்த பாத்திரத்தில் செய்ததுனால அது லைட்டாக அந்த கருகுன மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அது அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கருவேப்பிலை அது கூட சேர்ந்துட்டு, கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தீஞ்சிடும். அதனால தான் வெங்காயத்துக்கு அடுத்தது தான் கருவேப்பிலை. எனக்கு அன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. நீங்கள் கருவேப்பிலை போட்டிருக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை அப்படியே நீங்கள் பக்கத்தில் நான் வெண்டைக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே போட்டிருப்பேன், ஷார்ட்லேயே வெண்டைக்காய் அரைஞ்சி வச்சது. ஆக்சுவலி வெண்டைக்காய் குழம்புன்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறேன். வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா கீரையும் பொரியல் பண்ணேன். அது பொன்னாமணி கீரை. அது சூப்பராக இருந்துச்சு. காரக்குழம்புக்கு இந்த மாதிரி ரொம்ப காரம் இல்லாத லைட்டு இதாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும், சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பாருங்கள், இப்போ தக்காளி போட்டிருப்பேன் நான். தக்காளி போட்டு நல்லா இன்னுமே நல்லா வதக்கணுன்னா நல்லா அது நம்ம அந்த பாத்திரத்தில் செய்யறதுனால அது லைட்டாக கருகுன மாதிரி அந்த இது கலர் தெரியும். அது கருகிலாம் ஒன்றும் இல்லை, அது தீஞ்சிலாம் போகாது. அது லைட்டாக கருகுன மாதிரி தான் அந்த மாதிரி தான் தெரியும். பக்கத்துலேயே நான் அப்படியே இதுவையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வெண்டைக்காய் பொரியலுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா கலரிட்டேன். இப்போ போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டோன்னு கூட நீங்கள் அந்த கத்திரிக்காவை போடலாம். நான் இப்போவே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். புளி தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்கணுங்க. நல்லா ரொம்ப நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணும்னு சொல்லிட்டு இருக்கோ, நல்லா திக்காட்டோன்னு தான். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நான் மிளகாத்தூளெல்லாம் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஆனால் இருந்தும் மிளகாத்தூள் தேவைப்பட்டது. போட்டுட்டு நல்லா கொதிச்சிட்டோன்னே இப்போ முடிஞ்சிடுச்சு. குழம்பு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பக்கத்தில் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கு பக்கத்தில் இந்த பொன்னாமணி கீரை பொரியல். சூப்பராக சாப்பிட்டோம். 2 பொரியல் குழம்போட சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.